கடையில் கருணக்கிழங்கு பார்த்தேங்க. ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கருணக்கிழங்கு பண்ணி. ஸோ அதை வந்து இன்னைக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது கருணக்கிழங்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரையாக பண்ணலாம். ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பீலரில் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்யூப்ஸாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற இது ஓரத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சைஸ் எவ்வளோ திக்காக வேணுமோ தின்னாக வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கருணக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து சீரகமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த கருணக்கிழங்கோட என்ன ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள், உப்பு, இதை வந்து இந்த புளி தண்ணியில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா கருணக்கிழங்கு மேலேயும் படுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும், கலந்து வச்சுக்கணும். இப்போ கருணக்கிழங்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடாயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீரகமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ கருணக்கிழங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். இது இந்த வந்து ஹெவி பாட்டம்ங்கிறதுனால அடி பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இப்போ வெந்திருக்கு, சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சம் தண்ணி வேணால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். பார்த்துடலாம். இந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ரெண்டு சைடு நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இது கரண்டி இது பார்த்திங்கன்னா உள்ளே போது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக ப்ரௌனாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். பட் ஆனால் இந்த ஸ்டேஜ் ஓகே, நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.